அட பாவிங்களா, நான் ரூட் கிளியர்னு நிம்மதியா இருந்தேன். இப்போ குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா மேடம், அதுவும் அந்த வீட்லயே தான் இருக்கு. இப்போதைக்கு அந்த வீட்ல யாருக்கும் தெரியாது. தெரியறதுக்கு முன்னாடி கடத்தணும். இந்த விஷயத்த ஐயா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. இதெல்லாம் அவர் தானே செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப எதுக்கு என்ன செய்ய சொல்றாரு? ஜேபியே செய்ய முடியலனா ஆச்சரியமா தான் இருக்கு. நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அந்த குழந்தை தானே? அந்த குழந்தை இருந்தா டைவர்ஸும் கிடைக்காது. கதிரோட அம்மா அந்த காவியாவை வீட்டை விட்டு துரத்தவும் மாட்டாங்க. இது நீங்க செய்ய வேண்டிய வேலை தான். இதுல உங்களுக்கு தான் லாபம் அதிகம். புரியுது. இந்த குழந்தை விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். மறுபடியும் வருதா? ஓகே, நீ போய் உங்க ஐயா கிட்ட சொல்லு. உங்க ஐயா ஏமாந்த மாதிரிலாம் நான் ஏமாற மாட்டேன். முடிச்சிட்டு சொல்றேன். நீ கிளம்பு. நான் வரேன் மேடம். ஒரு நிமிஷம். கதிர்க்கு தான் குழந்தை அதுதானே தெரியுமா தெரியாதா? இல்ல மேடம், தெரியாது. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். அப்போ அந்த காவியா கையில இருக்கிறது அவங்க 2 பேரோட குழந்தையா? கண்டிப்பா அது உயிரோடவே இருக்கக்கூடாது. ஆனா அந்த குழந்தைய நான் தூக்க கூடாது. கதிர் தானே அப்பா, அவனை வச்சு அந்த குழந்தைய எடுக்கிறேன். என்ன இந்த இடம் ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கு? என்ன இடமா இருக்கும்? அம்மா, ரொம்ப தூரம் வந்துட்டோம். திரும்ப எப்போ ரிட்டர்ன் போறீங்க? ஏன்னா கேக்குறீங்க? இல்லம்மா, இந்த ஏரியா பார்த்தா ரிட்டர்ன் சவாரி கிடைக்காது போல இருக்குமா, அதான் கேட்டேன். அப்படியா? சரி, நான் போனதுக்கு அப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள வந்துடுறேன். அப்படியாம்மா? சரிம்மா, நான் உங்களை விட்டுட்டு வெயிட் பண்றேன். சரி. நிறுத்துங்க, இங்கதான் நிறுத்துங்க. சரிண்ணா. அண்ணா, எவ்வளோ நான் கொடுக்கணும்? இல்லை பரவாயில்லம்மா, மொத்தமாக வாங்கிக்கிறேம்மா. அதான் ரிட்டர்ன் வரப்போறான்னு சொன்னீங்களம்மா. சரி, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் நான் மேக்ஸிமம் வந்துடுவேன். சரிங்கம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேம்மா. அம்மா, ஒரு நிமிஷம். என்னாச்சுண்ணா? நீங்கள் லாயர் தானே? ஒரு பொண்ணு அபியூஸ் கேஸில் ஒருத்தர் சும்மா பழி போட்டு மாட்டி விட்டுச்சே, அது நீங்கள் தானே? பேரு இந்தா தானே? நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆமாண்ணா, அது நான் தான். சூப்பர்மா, நாங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்தோம்மா. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசித்தேன். ஓ, உங்களுக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்கா? இங்கேயும் கேஸ் விஷயமா வந்திருக்கீங்களாம்மா? நீங்கள் லாயர் தானே? இல்லைண்ணா, நான் லாயர் இல்லை. நான் புதுசாக இந்த ஊரில் ஜாயின் பண்ணியிருக்கிற டெபுட்டி கலெக்டர். என்னது, கலெக்டரா? அம்மா வணக்கம்மா, நான் தெரியாமல் ஏதோ பேசிட்டேன், சாரிம்மா. சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் அதை இப்போ வந்துடுறேன். சரிம்மா, வாங்க. என்னடா இது, டெப்டி கலெக்டர் ஆட்டோவில் வராங்க, ஜீப் கூட இல்லை. ஒருவேளை ரகசியமாக வரணும்னு வந்திருப்பாங்களோ? ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி இந்திரா அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இனி எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. என்ன டேய், கவனமா இருக்கணும். நேரடியா அவகிட்ட மாட்டிக்க கூடாது, தூக்கி அடிச்சிருவாளாம். சரா பார்த்து இருக்கணும். என்ன? சரிடா இரு. வா
இடம் இது? யாருமே இல்லையே இங்க. ஏதோ சீக்கிரட்டா உள்ள நடக்கிற மாதிரி தெரியுது. இது நிஜமாவே தப்பான பிளேஸா? எதுவுமே புரியலையே. கௌதம்க்கு லொகேஷன் அனுப்பிடுவோம். இதுக்கும் ஒரு சேஃப்டி காமிச்சிருவோமே. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவன் நேரா வந்துருவான்ல. என்னடா லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்றா? யாராவது வந்துட்டா பிளான் சொதப்பிருமே. அப்ப அட்டாக் பண்ணிடலாம், செல்போனையும் பிடிங்கிடலாம். டேய் டைரக்டா மோதக்கூடாது, அதான் நமக்கு சொல்லியிருக்காங்கல்ல. டேய் இரு பார்க்கலாம். அப்படின்ற என்ன சிக்னலே காணும்? சிக்னல் கிடைச்சிருச்சு. டேய் வேற வழி இல்ல, அட்டாக் பண்ணிடலாம்டா. வேண்டாம், அன்னைக்கே வரமாட்டேன்னு சொன்னா வரவே வேண்டாம். நம்மளே பாத்துக்கலாம். என்ன ரோஷி, உடனே கிளம்பி இங்கே வான்னு சொன்ன? ஏன் நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். நான் உன்னை கூப்பிடக்கூடாதா? ஹேய், நானா அப்படியா சொன்னேன்? நீ எப்போ கூப்பிட்டாலும் எப்படி ஓடி வரேன்னு பாக்குறல்ல. ஆனா ஏன் இங்க வர சொன்ன? நான் வீட்டுக்கே வந்திருப்பேன்ல. ஆ வந்திருக்கலாம், ஆனா ஒரு வேலையை முடிச்சுட்டு போலாம். ஒரு முக்கியமான வேலை, அதான் வர சொன்னேன். என்ன இடம் இது? இது ஒரு சாமியார் இடம். சாமியார் இடமா? ஆமா, அதுதான். சரி வா ஒளிப்பலாம். ஏய் விடு. ஐயோ சாமியாரா? ஐயோ சாமி, நாளா வரல. ஏன் கதிர், என்னாச்சு? இப்பதான் எங்க வீட்டுல ஒரு சாமியார் வந்து என்னென்னமோ சொல்லி மொத்தமா குடும்பத்தை குழப்பி விட்டு போயிட்டாரு. அதுவும் அந்த பைத்தியம் ஒரு குழந்தை ஒண்ணு வச்சிருக்குதுல, அதை வேற பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ தலைய சுத்துது. ஆளை விடுமா, நாளா அங்கெல்லாம் வரல. என்ன கதிர், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே மீட் பண்றது? ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டாமா? உனக்கு அதுல எல்லாம் அக்கறையே இல்லல. போ கதிர். ஏய் ரோஷி, அதுக்காக நான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடு. அதுக்கும் இந்த சாமியாரை பாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க உன்னை கூட்டிட்டு வந்தது நமக்கு எப்ப கல்யாணம் முடியும்னு கேக்குறதுக்கு தான். உனக்கு அக்கறை இல்லைன்னா போ, நானே போய் கேட்டுக்கிறேன். ஏய் இரு 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 இரு, கோச்சிக்காத ரோஷி. இப்ப என்ன, சாமியாரை பார்க்க போனோம் அவ்வளவுதானே? சரி ஓகே வாப்பலாம். ஆனா இதெல்லாம் நீயும் நம்புற? இந்த ரோஷினியே நம்புறானா? அந்த சாமியார் சரியாதான் சொல்லுவாரு. நம்ம ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் பார்த்து கல்யாணம் எப்போன்னு சொல்லிடுவாரு. உள்ள போலாமா? ஓகேவா? இங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏய் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னடா ஆரம்பிங்க. ஏய் சொன்ன மாதிரியே அந்தந்த ஏரியாவுக்கு பாக்கெட் போயிடணும். சரியா? கவலைப்படாதப்பா, எல்லாம் பண்ணிடலாம். நீ என்ன பண்ற, சவுத் ஏரியாவை கவர் பண்ணிடலாம். அப்படியே பண்ணிடலாம். மாட்டிடக்கூடாது. சரிண்ணே, நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிடலாண்ணே. நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே, அதான் நாங்கள் தான் இருக்கோம்ல. எல்லாம் பக்கவா பண்ணிடலாம்ப்பா.
இதெல்லாம் எடுத்து வைக்கிற பாரு. இது ஓம் பங்கு. என்ன நடக்குதுங்க? யாரா நீங்களா? என்னடா இதெல்லாம்? டேய் யாரா? நான் ரைட் ரைட் வந்துட்டாங்கண்ணா. டேய் மச்சான் ஓடா. ச்சீ. இவனுங்களா? டேய் நீ இப்படி போ. டேய் நீ இப்படி போடா. பாத்துடா. ஹேய், எங்கடா இருக்கீங்க? ஹேய், எங்கடா போனீங்க? டேய் எங்கடா போன? எங்கடா போன? இதான் சரியான டைம். இனிமே 3 பேர் ஒன்னா தான் ஒண்ணும். புரியுதா? அவ டயர்ட் ஆயிட்டா. இனிமே நம்மள பிடிக்கிறது கஷ்டம். புரியுதா? வாங்க. வா 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 வாடா வா வா வா. டேய், நில்லு. போலீஸ் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஆர்டர் மட்டும் கொடுத்த நீங்களா பொண்ணுமா தான் ஆவீங்க. டேய், நில்லுங்கடா. டேய் முதல்ல உள்ள இருக்க சரக்கு காப்பாத்தணும்டா. வாங்கடா. தொடடா தொடடா. என்ன பண்றாங்க? ஏய், ஏய், லாக் பண்ணாதீங்க. இருங்க, கதவை திறங்க. எப்படிடா? வாங்கடா போலாம். டேய் சாவிடா. டேய் சாவி தான விடுறா. சாவிடா, சாவி. டேய் எவனும் வந்து எடுக்க மாட்டான். வாடா போலாம். நான் செல்போன்னா ஒருவேளை டேய், அவ்வளவுதான் விட்றா. இருக்குமா? சிம்ம தூக்கி போட்டு நாம யூஸ் பண்ணிக்கலாமா? ஏய் அடச்சி வாய மூடுறா. இதை எடுத்துட்டு போனா மோப்ப முடிச்சு வந்துருவாங்கடா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு வாடா. ஆமாண்ணா. கிளம்புவோம். தூக்கி போண்ணா. ஏய், கதவை திறங்க. ஏய் வாங்கடா. டேய் வாங்கடா சீக்கிரம் போவோம். திறங்கடா. ஐயோ, இவ்ளோ சில்லுன்னு இருக்கே. என்ன இடம் இது? எல்லாம் பழம் பாக்ஸா இருக்கு. இந்த காய் பழம்லாம் அழுகி போகாம இருக்கிற இடமா இது? இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, குளிருது. ஐயோ, இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கே. கலெக்டருக்கு இந்த அட்ரஸ் நம்ம கிட்ட கொடுத்தாரு. ச்சே. ஒருவேளை நம்மள ட்ராப் பண்றதுக்காக இருக்குமோ? சச்சா, இருக்காது. இங்க எதுவும் வழி இல்லையா?
முடியல, ரொம்ப குளிருது. ஐயோ, ரொம்ப குளிருது. கௌதம்க்கு கால் பண்ணி வர சொல்லுவோம். ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் 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 எங்க? ஐயோ, ஃபோன் இங்க தானே வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. ஃபோன் ஃபோன், கடவுளே, என் போனை காணுமே. என் போனை எங்க விட்டேன்? கௌதம், கௌதம், நான் உனக்கு எப்படி கால் பண்ணுவேன்? என்ன மேடம் போய் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணுமே. காசை வேற வாங்காமல் விட்டுமே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயோ, ஃப்ரீஸ் ஆகுது. எங்க இருந்து இவ்ளோ சில்லுன்னு காத்தடிக்குது? ரொம்ப குளிருது. இப்ப எப்படி நான் வெளியே போவேன்? ஐயோ, என்ன பண்ணுவேன்? கதவை தரங்க, கதவை யாராச்சும் தரங்க ப்ளீஸ். ரோஷி, இங்க யாருமே இல்ல. சாமியார் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் நல்ல சாமியார் தானே? ஐயோ கதிர், அவர் தியானத்துல இருக்காரு. இவருக்கு பணம் மேலலாம் ஆசையே கிடையாது. நான் தான் வற்புறுத்தி நம்ம ஜாதகத்தை பார்க்க சொல்லிருக்கேன். அமைதியா வா. வணக்கம் சாமி. உட்காருங்க. உட்கார உட்கார, கீழே உட்கார. இதோ பார், நீ சொல்றதுதான். இவங்களுக்கு ஜாதகம் பார்க்க போறேன், சரியா சொல்லணும், புரியுதா? ஏய், என்னது? யார பார்த்து பேசிட்டு இருக்காரு? அவர் சாமி கிட்ட பேசுவாரு. சாமி கிட்டயா? ஐயா, இந்தாங்க எங்க 2 பேரோட ஜாதகம். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எங்க 2 பேருக்கும் எப்ப கல்யாணம்னு சொல்லுங்க சாமி. அதுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். அம்மா, உன் ஜாதகம் தயாராத்தான் இருக்கு. ஆனா ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிறவனை நீ எப்படிம்மா கல்யாணம் பண்ணிப்ப? அது அது கல்யாணம் ஆனாலும் கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் ஆயிடும் சாமி. அதான் எப்போ நடக்கும்னு. எனக்கு கல்யாணம் தான் ஆயிருக்கு, குழந்தைலாம் இன்னும் இல்ல சாமி. என்னது, குழந்தை இல்லையா? ஒரு குழந்தை இருக்கப்பா, ஜாதகம் காமிக்குதே. இல்ல சாமி, குழந்தை பிறந்தப்பவே செத்து போச்சு. என்ன இப்படி சொல்றான்? நீ சொல்லு. ரோஷி, என்ன இது? ஓ, அப்படியா? அது சரி. அது என்ன சொல்றாரு? புரியுது புரியுது. சொல்லிடுறேன். ஐயா, மேல யார் பேசுறாங்க? அதெல்லாம் டைரக்டான டீலிங், உனக்கு சொன்னா புரியாது. சாமி, குழந்தைய பத்தி ஏதோ சொன்னீங்களே சாமி. இந்த ஆள் குழந்தை குத்துக்கல்லாட்டம் உயிரோட தான் இருக்கு. அதுவும் இவர் பக்கத்துல தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல, கன்ஃபார்ம். இல்ல,
அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. பாவம் குழம்பிட்டாருமா. இங்க பாருமா, அந்த குழந்தை உருவானதுல இருந்து இவரோட ஜாதகத்துல ராசியே சரியில்லை. இவரை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையை விட்டுரு. சாமி என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆமாம் தம்பி, உன் குழந்தை உருவான நேரம் நீ நிறைய அவமானப்பட்டிருப்ப. உன் மரியாதை எல்லாம் குறைஞ்சிருக்கும். உன்னை உன் குடும்பமே மதிக்காது. மொத்தத்துல நீ ஒரு செல்லா காசாயிருப்ப. ஆமா சாமி, நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அப்படியே தான் நடக்குது. நான் சொன்னேன்னு நீ கேட்டியா? இவர் எல்லாமே சொல்லிடுவாருன்னு சொன்னல.